ஹாய் எவ்ரிஒன். தமனி சிரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாமில் வழங்கும் குழாய்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து தமனி. ஓகேவா? அதாவது இப்போ வந்து தமனி அப்படின்னா உங்களுக்கு வந்து இதயத்திலிருந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை, அதாவது நல்ல ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு உடம்பு முழுக்க கொண்டு போய் கொடுக்குறது தான் தமனி. ஓகேவா? அப்போ அதில் நுரையீரல் தமனின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து என்னென்னா, ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை வந்து சிரை எடுத்து வராங்க இல்லையா, சிரை வந்து உடம்புலேருந்து ஆக்சிஜன் குறைந்த கெட்ட ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து இதயத்தில் கொடுக்காங்க இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து நுரையீரல் தமனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்குது, ஸோ இதில் கொஞ்சம் ஆக்சிஜன் நிரப்பிட்டு வரும்னு சொல்லிட்டு நுரையீரல் கொண்டு போய் கொடுப்பாங்க. நுரையீரல் தமனி கொண்டு போய் கொடுத்தனா, நுரையீரலுங்கிறது ஒரு காற்று பை, அப்போ அங்கே ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அங்கே போய் அந்த ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆக்சிஜன் நிரப்பி விட்டுரும். இப்போ நுரையீரல் தமனியோட வேலை இதான். ஓகேவா? முடிஞ்சது. அடுத்து அங்கேருந்து நுரையீரல் சிரைன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் நிரம்பிட்டுப்பா, ஆக்சிஜன் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக நிரம்பிட்டு நாங்கள் நிரப்பிட்டோம், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நுரையீரல் சிரை வந்து நுரையீரலேருந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து இதயத்தில் கொடுத்துருவாங்க. இதயம் இப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தமனி கையில் கொடுத்து நீ உடம்பு முழுக்க சப்ளை பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து படிச்சுக்கோங்க. இதில் மற்ற பாக்ஸும் இந்த உள்ளதெல்லாம் படிச்சுக்கோங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தலாமா? இளஞ்சிவப்பு நிறம் வந்து தமனி. ஓகேவா? தமனி வந்து இளஞ்சிவப்பாக இருக்குது அப்படின்னா வெளியே வர 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 ஆயிரும், சிவப்பு கலராக மாறிடும். அதாவது வெளியே தெரிகிறது நரம்பு சிவப்பு நிறத்தினுடையதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உள்ளே இருக்கிறது இளஞ்சிவப்பாக இருக்கும், வெளியே சிவப்பாக இருக்கும். ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உடலின் ஆள் பகுதியில் தமனி அமைந்துள்ளது. ஓகே, கரெக்டு. அப்புறம் மேற்பகுதியில் சிரை இருக்குது. ஓகே, அதுவும் ஓகே. அடுத்து பாருங்கள், அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம். ஆமாம், தமனி வந்து வேகமாக போகும். ஸோ அதுக்கு மீள்தன்மை உடையது அந்த தமனி நரம்பு. ஓகேவா? சிரை வந்து மீள்தன்மை அற்றது. ஸோ அதில் வந்து குறைந்த அழுத்தம் தான் வரும், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதிகமாக வந்து சிரை கிழிஞ்சிரும். ஓகேவா? சரி, இப்போ தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்தது மீள்தன்மை உடையதை பார்த்துட்டோம். சிறையின் சுவர்கள் வந்து வலிமை குறைந்த மிருதுவான மீள்தன்மை அற்றதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, அடுத்து இதுவும் சொல்லிட்டேன் கான்செப்ட். அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது, நுரையீரல் தமனி என்ன பண்ணுது, நுரையீரல் சிரை என்ன பண்ணுது, மற்ற தமனி என்ன பண்ணுது, மற்ற சிரை என்ன பண்ணுதுங்கிறத பார்த்தாச்சு. அது மாதிரி உள்ளீடு வாழ்வுகள் வந்து தமனிக்கு கிடையாது, உள்ளீடு வாழ்வுகள் வந்து சிறைக்கு உண்டு. ஓகேவா? அப்படியே இதையும் பார்த்துக்கோங்க. மற்ற நுண்ணாளங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நுண்ணாளங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நுண் தமனிகள் வந்து இணைஞ்சது தான் வந்து நுண்ணாளங்கள். அப்புறம் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, மீண்டும் அவைகள் வந்து ஒன்றிணைந்து என்ன ஆகுது, வெனியூல்கள் அல்லது மற்றும் சிறைகள் ஆகின்றன, ரெண்டாக உருவாகுது. ஓகேவா? இதோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8 மைக்ரோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவை வந்து ஒற்றை அடுக்காலான எண்டோதீலிய செல்களால் ஆனது. ஓகேவா? ஒற்றை அடுக்காலான எண்டோதீலிய செல்களால் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.